உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொதுக்காலம் 16ஆம் வாரம் வெள்ளி. முதல் வாசகம் எரேமியா இயல் 3 இறைவாக்கியங்கள் 14 முதல் 17 முடிய. எருசலேமை தலைநகராக கொண்டு அங்கு அழகிய ஆலயத்தை எழுப்பி உடன்படிக்கை பேழையை கருவறையில் வைத்து இறை வழிபாடு நடத்தி ஒரு காலத்தில் அமைதியுடனும் ஒற்றுமையுடனும் வாழ்ந்து வந்தனர் இஸ்ராயேல் மக்கள். எருசலேம் சீயோன் என்றும் யூத இனம் சீயோன் மக்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். எருசலேம் என்றாலே அமைதி என்பதை பொருள். பிரிந்த குடும்பங்கள், அயல்நாட்டில் அடிமைகளாய் வாழ்ந்த குடும்பங்கள் மீண்டும் எருசலேமில் குடியேறி அமைதி வாழ்வது பற்றி கனவு கண்டு கொண்டிருந்தனர். அந்நாள் விரைவில் வரும். புதிய எருசலேம் தோன்றும் காலம் அண்மையில் உள்ளது. இதை செயல்படுத்துபவர் மெஸ்ஸியா என்ற கருத்தை எரேமியா எடுத்துரைக்கிறார். திரும்பி வாருங்கள். தம்மிடம் பிரமாணிக்கம் தவறி அதற்கு தண்டனையாக வேற்று நாடுகளில் வேதனை அனுபவித்த இஸ்ராயேல் இனத்தை நோக்கி, பிரமாணிக்கமற்ற பிள்ளைகளை திரும்பி வாருங்கள், ஏனெனில் நாமே உங்கள் தலைவர், நாம் உங்களை சீயோனில் கொண்டு போய் சேர்ப்போம் என்று யாவே அழைப்பு விடுக்கிறார். பாபிலோன் குழப்பத்தின் இடம், எருசலேமோ அமைதியின் மையம். நம்மை தண்டிப்பவரும் இறைவனை, அரவணைத்து காப்பவரும் இறைவனை. அவர் சினம் கொள்ள தாமதிப்பவர், மன்னிப்பதில் வல்லவர். இறைவனை பிரிந்து வாடும் ஆன்மாவுக்கு ஆண்டவர் விடுக்கும் அழைப்பின் எதிரொலியை பிரமாணிக்கமற்ற பிள்ளைகளை திரும்பி வாருங்கள் என்ற யாவேயின் அழைப்பில் கேட்கிறோம். இறை இயேசுவின் பணியில் அது தெளிவாகிறது. பாவிகளை தேடியே அவர் வந்தார். பரிசேயர்கள் அவர் மீது குறை கூறும் அளவுக்கு பாவிகளுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டார். பிணியுற்றவர்க்கே மருத்துவ தேவை என்றார். திரும்பி வாருங்கள், நாம் உங்கள் பிரமாணிக்க மின்மையை குணமாக்குவோம் என்று கூறிய யாவேயை நோக்கி தம் கரங்களை உயர்த்தி, இதோ நாங்கள் உம்மிடம் திரும்பி வருகிறோம், ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவர் நீரே. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடத்தில் தான் மீட்பு இருக்கிறது, இது உண்மையிலும் உண்மை என்றார். ஆம், இறைவனே நம்மை படைத்தவர், நம்மை காப்பவரும் மீட்பவரும் அவரே. பழைய பெட்டகம். எருசலேம் கோவிலில் வைக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பேழை, அதில் இருந்த அப்பம், பீடத்தில் நின்ற கெருபீன்கள் ஆகிய அனைத்தும் இறைவனின் உடனிருப்பின் அடையாளங்கள். இந்த வெளி அடையாளங்கள் பலமுறை சூறையாடப்பட்டு அழிக்கப்பட்டன. ஆனால் இவை மீண்டும் புதுப்பிக்கப்பட தேவையில்லை என்கிறார் எரேமியா. ஏனெனில் இவை நிஜங்கள் அல்ல, வெறும் நிழல்கள். மெஸ்ஸியாவே உயிருள்ள கோவிலாகிறார். இக்கோவிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அவர் குறிப்பிட்டதோ அவரது உடலாகிய ஆலயத்தையே. யோவான் 2:19-21. இறைவனது சன்னிதானத்தை உணர்த்த பேழை போன்ற வெள்ளி அடையாளங்களும் இறைவனை தொழ கல்லால் ஆன கட்டிட அமைப்புகளும் தேவையில்லை. என் நிமித்தம் என் பெயரால் எங்கெல்லாம் மக்கள் கூடியுள்ளார்களோ அங்கெல்லாம் நான் இருக்கிறேன் என்கிறார் இயேசு. இதயத்தில் இறைவனை தொழுவது இயல்பானதே
என்கிறார் சமாரிய பெண்ணிடம். காலம் வருகிறது, ஏன் வந்தை விட்டது. அப்போது உண்மையாய் வழிபடுவோர் தந்தையை அவரது உண்மை இயல்புக்கு ஏற்ப உள்ளத்தில் வழிபடுவர். யோவான் 4:23-25. இறைவனது உடனிருப்பை அவரது படைப்புகளில் பார்க்கிறேனா? அவை இறைப்புகழ் பாடும் இசைக்கருவிகள். அவற்றின் மௌன கீதத்தையும் என்னுடன் இணைத்து இறைவனுக்கும் காணிக்கையாக்குகின்றேனா? 2ஆம் வாசகம். நற்செய்தி மத்தேயு இயல் 13 இறை வாக்கியங்கள் 18 முதல் 23 முடிய. மக்கள் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் பொருட்கள், அவர்கள் செய்யும் தொழில் ஆகியவற்றை உவமைகளாக பயன்படுத்தி அரிய மறை உண்மைகளை போதிக்கிறார் ஆண்டவர். இன்று விதைகள் வழியாக இறைவார்த்தையின் பலனை விளக்குகிறார் இயேசு. பயனளிக்காத விதைகள். 3 நற்செய்தியாளர்களும் குறிப்பிடும் உவமை இது. விதைகள் தன்னிலே பலன் அளிக்கக்கூடியவைத்தான். ஆனால் அவை விழுந்த இடம், அதன் சுற்றுப்புற சூழல் அவற்றை பயனற்றதாக்கி விடுக்கின்றன. சில பறவைகளுக்கு இரையாக்கின. பாறை நிலத்தில் விழுந்தவை அடிமண் இல்லாததால் முளைத்து கருகிவிட்டன. முட்செடிகளில் விழுந்தவை அவற்றால் மூடப்பட்டன. இறைவனிடமிருந்த திருக்குமாரனாம் வாக்கு மனித உருவெடுத்து பேசியபோது இறைவார்த்தையாம் விதை மக்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்டது. எத்தனையோ மக்கள் ஆண்டவரின் வார்த்தையை கேட்டனர், ஆனால் அவற்றை மனத்தில் இருத்தி சிந்திக்கவில்லை. எத்தனையோ ஒலிகளை கேட்கிறோம், அவற்றில் சிலத்தான் நம் செவியை தாக்கி நம்மை பாதிக்கிறது. இறைவார்த்தை என்றும் ஒலித்து கொண்டு தான் இருக்கிறது, ஆனால் அது நம் கவனத்தை ஈர்ப்பதில்லை. அப்படி நம்மை ஈர்க்காதபடி செய்து விடுகின்றான் நம் பகைவனாகிய சாத்தான். இவர் போல் என்று பேசவில்லை என்று நமது ஆண்டவர் புகழ்ந்த அதே மக்கள் பெரிய வெள்ளியன்று இவரை சிலுவையில் அறையும் என்று ஆர்ப்பரித்தனர். காரணம், இவர்கள் கேட்ட சொற்கள் உள்ளத்தில் தங்காதபடி பகைவனால் பறித்து கொள்ளப்பட்டன, அல்லது பாறை நிலத்தில் விழுந்தது முளைத்து வேறற்று வீழ்ந்தது போல் ஆழ்ந்த விசுவாசம் இல்லாததால் பயனற்ற பதர்களாயின. உலகமாயி கவலைகளில் மூழ்கி இறை வார்த்தையை மறுத்து வாழ்பவர்களும் உண்டு. நாள்தோறும் நாம் இறை வார்த்தையை கேட்கின்றோம். கேட்பது மட்டும் போதாது, அதன்படி நடக்க வேண்டும். உமது வாக்கின்படி என் நடத்தையை நெறிப்படுத்தும். திருப்பாடல் 119 மற்றும் 133. மனிதன் அப்பத்தினால் மட்டுமன்று, கடவுளிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்கிறான் என்பதை நாம் உணர வேண்டும். நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறை மீது தன் வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார். மத்தேயு 7:24. பயனளிக்கும் இறை வார்த்தை. நல்ல பண்பட்ட நிலத்தில் விழுந்த விதை 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்கு பலன் தரும். அப்படியே ஆண்டவரின் வார்த்தையை ஆர்வமுடன் கேட்பவர்கள், அதை உள்ளத்தில் இருத்தி தியானிப்பவர்கள், அதன்படி நடப்பவர்கள் நல்ல பயனை பெறுவர். உமது வார்த்தையின்படி ஆகட்டும் என்று பதிலளித்த அன்னை தான் கேட்டதை கண்டதை மனத்தில் இருத்தி தியானித்து வந்தாள். கல்வாரியில் கழுமரத்தில் தொங்கிய கடவுள் மகனின் இரு மருங்கிலும் 2 கல்வர்கள்
அறையப்பட்டிருந்தனர். தந்தாய், இவர்களை மன்னியும், ஏனெனில் இவர்கள் செய்வது என்னதென்று அறியார்கள் என்று தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக இயேசு பரிந்து பேசுவதை கேட்டனர். தெய்வத்தின் குரல் அங்கு ஒலித்தது உண்மை. எனினும் நல்ல கள்வனின் உள்ளத்தை தான் இவ்வாக்கு ஊடுருவியது. தன்னை கொல்பவர்க்கே மன்னிப்பு வேண்டும். இம்மகன் சாதாரண மனிதனாக இருக்க முடியாது, தெய்வமாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணி தன் நம்பிக்கை கண்ணால் இயேசுவில் கடவுள் மகனை கண்டு கொண்டார். இயேசுவே, நீர் அரசுரிமையோடு வரும்போது என்னை நினைவு கூரும் என்றான். அவன் மன்றாட்டு கேட்கப்பட்டது. 100 மடங்கு பலன் அடைந்தான். நம்முடைய இறைவாக்கு ஒரு சலனத்தை ஏற்படுத்த வேண்டும். நீங்களும் என்னை விட்டு சென்று விடுவீர்களோ என்று இயேசு தன் சீடர்களை கேட்டபோது, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன. யோவான் 6:68 என்று பதில் அளித்தனர். இதுவே நமது பதிலாக வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.